என்ற விவசாயி இருந்தார். அவர் குடும்பத்துடன் நகரத்தை நோக்கி புறப்பட்டார். 2ஆம் உச்சி வேளைக்கு சாலை ஓரத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தின் அடியில் தங்கலாம் என்று முடிவெடுத்தார். விவசாயி எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார். அதனால் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கயிறு திரிக்கலாம் என்று நினைத்தார். அவர் ஆலமரத்தின் அடியில் சென்று அமர்ந்தார். அவர் அமர்ந்திருந்த மரத்தின் மேலே ஒரு பூதம் வசித்து வந்தது. அவர் அந்த மரத்தின் அடியிலேயே அமர்ந்து விட்டார். அந்த கிராமத்தின் அழகை ரசித்து கொண்டிருந்தார். இந்த கிராமம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் தனது மூத்த மருமகளை அனுப்பி தண்ணீர் கொண்டு வரும்படி சொன்னார். பின்பு தன் மகனை அனுப்பி கயிறு வாங்கி வரும்படி சொன்னார். எல்லாவற்றையும் மேலே அமர்ந்திருந்த பூதம் கவனித்துக் கொண்டே இருந்தது. தனது மருமகள் தண்ணீர் கொண்டு வந்தாள். தனது மகன் கயிறு வாங்கி கொண்டு வந்திருந்தான். எல்லாவற்றையும் அந்த பூதம் பார்த்து கொண்டே இருந்தது. தனது மூத்த மருமகள் ரொட்டி சுட்டு கொண்டிருந்தாள் இரவு உணவுக்காக. விவசாயி கயிறை திரிக்க ஆரம்பித்தார். இந்த பூதம் கவனித்துக் கொண்டே இருந்தது. ஏன் இவர் இவ்வளவு பெரிய கயிறை திரிக்கிறார் என்று அது ஆச்சரியப்பட்டது. அவரிடம் சென்று கேட்கலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தது. கீழே இறங்கி வந்து, நீ ஏன் இவ்வளோ பெரிய கயிறை திரிக்கிறாய் என்று கேட்டது. விவசாயி உடனே உன்னை கட்டத்தான் என்றார். என்னை விட்டுவிடு, நான் உனக்கு பெரும் புதையல் தருகிறேன், இதை எடுத்துக்கொண்டு என்னை விட்டுவிடு என்று உடனே விவசாயி அதை எடுத்துக்கொண்டார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிவிட்டது. உடனே அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சோமு நானும் சென்று அந்த பூதத்திடம் பெரும் தொகையை பெற்று வர வேண்டும் என்று தன் குடும்பத்துடன் புறப்பட்டார். எனக்கு புதையல் வேண்டும். பூதமே எங்கிருக்கிறாய்? எனக்கு புதையல் வேண்டும் வேண்டும் எனக்கு புதையல் உடனடியாக வேண்டும். நான் பெரிய பணக்காரராக வேண்டும். எனக்கு புதையல் வேண்டும். அந்த மரத்தை கண்டுபிடித்து விவசாயி போய் உடனே அமர்ந்தார். அப்பாடா, வந்து அமர்ந்து விட்டோம். புதையலை நாம் பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவோம். பெரிய பணக்காரராகி விடுவோம். அவரே கடைக்கு சென்று கயிறை வாங்கி வந்தார். அவர் மக்கள் எந்த வேலையும் செய்யவில்லை. பெரும் சோம்பேறிகளாகவே இருந்தனர். மரத்த அடியில் நல்ல காற்று வரவே அங்கே படுத்து கொண்டனர். பூதம் எல்லாவற்றையும் அமர்ந்து கவனித்து கொண்டே இருந்தது. விவசாயி அமர்ந்து கொண்டிருந்தார். பூதம் உடனே வந்தது. நீ ஏன் இவ்வளவு பெரிய கயிறு வைத்திருக்கிறாய்? உன்னை கட்டத்தான் என்று விவசாயி சொன்னார். என்னை கட்டவா? உன் மக்களை உன்னால் இது பண்ண முடியவில்லை. நீ போய் முதலில் உன் மக்களை ஒழுங்குபடுத்து என்று கூறிவிட்டு பூதம் சென்றது. விவசாயி ஏமாந்து போய்விட்டார்.